கிறிஸ்டோபர் நோலனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ல இதுவும் ஒன்று. Nice. வானத்தையே தொடர ஸ்கிராப்பர்ஸ் நிறைஞ்ச இந்த ஊர் தான் மெட்ரோபாலிஸ். இண்டஸ்ட்ரியலிஸ்டும் பிசினஸ் மேக்னட்ஸும் நிறைஞ்ச இந்த ஊரை தன்னோட கைக்குள்ள அடக்கி வச்சுக்கிறவர் தான் ஜோ ஃபெட்ரின்சின். இவரோட ஒரே வாரிசான ஃப்ரெட்ரின் அப்படிங்கிற இந்த பையன் தன்னோட சக பணக்கார நண்பர்களோட சேர்ந்து ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருக்காரு. அங்க கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மரியா அப்படிங்கிற இந்த பொண்ணு சில குழந்தைங்களை கூட்டிட்டு இவங்க எல்லாரையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஃபெட்ரின் நோட் பண்ணிடுறாரு. இவங்களை பார்த்த ஃபெட்ரினுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸையும் மீறி இவரு அந்த சிட்டியோட லோவர் லெவல் ஏரியாஸ்க்கு போறாரு. அங்க அவர் முதல்ல மிஷின் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கடினமா வேலை செய்யறாங்க அப்படிங்கறதையும், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் இறந்து போறதையும், டைம் இல்லாம எல்லாரும் வேலை செய்யறது கவனிக்கிறாரு. இப்படி அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பார்த்து அவரு ஒரு முடிவு பண்றாரு. தன்னுடைய சொந்த அப்பாவை எதிர்த்து ஒரு புரட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த புரட்சி போராட்டத்துல அவர் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. வெல்கம் டு டே 19 ஆஃப் 100 Days Under Movie Challenge. இந்த படத்துல தான் முதல்ல VFX அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஃப்ரிட்ஸ் லாங். 1927 ரிலீஸ் ஆன ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்டல் சைஃபை சைலண்ட் பிலிமான மெட்ரோபாலிஸ். இந்த படத்தை பத்தி தான் நாம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் யூடியூப்லயே இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க டைம் இருந்தால் மறக்காம வாட்ச் பண்ணுங்க.